ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நூடுல்ஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ சப்பாத்தியாக திரட்டி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு 2 பக்கமும் பிரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி. அதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பிரிச்சிங்க அப்படின்னா நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஆனியன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த கோஸில் தண்ணி வரும். அந்த தண்ணியே போதும் இந்த காய்கறி வேகிறதுக்கு. நம்ம எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் காய்கறி நல்லா வெந்து வரட்டும். பாதி வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த காய்கறிலாம் ஓரமாக கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு நடுவில் வந்து கேப் விட்டுருங்க. அதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிராய்லர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். 3 முட்டை போதுமானது. ஸோ 3 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கூடவோ கம்மியோ நீங்கள் உங்கள் விருப்பம் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் பிரட்டி விட்டு கலந்து விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எக்கு தெரியும். அந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் விருப்பம்தான். வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை உள்ளே சேர்த்து நல்லா அந்த நூடுல்ஸும் அந்த முட்டை பொரியலும் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பயப்படவே வேணாம், நூடுல்ஸ் உடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹெல்த்தியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பேக்கெட் நூடுல்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே, பாய்.